இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, உங்களை இந்த புதிய நாளிலே இறை பிரசன்னத்தோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க இருக்கிறார். சிறப்பாக இந்த புதிய மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நேற்று சிறப்பாக மாதத்தினுடைய இறுதி நாளை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து நன்றி கூறினோம். சிறப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தை இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை இந்த ஆண்டு காண செய்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலே சிறப்பாக இந்த முதல் தேதியிலே நம் இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாக நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க இருக்கிறார். எனவே இந்த ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. இறைவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவமாக திருப்பாடல் 46 இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஆசிராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே திருப்பாடல் 46 இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாகவும் இருக்கிறார் என்ற இந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்வோம். நாம் எங்கு சென்றாலும் என்ன பணிகள் செய்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாக இருக்கிறார் என்ற ஒரு வலிமையான உன்னதமான ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையாக இந்த இறைவனுடைய வாக்கு தத்துவத்தை இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதும் எடுத்து இறைவனோடு இணைந்திருக்க முயற்சிக்கலாம். சிறப்பாக தவக்காலத்தினுடைய 28வது நாளை நாம் இன்று தொடங்குகிறோம். எனக்குரிய 27 நாட்களாக எண்ணற்ற தவ முயற்சிகள், எண்ணற்ற உறுத்தல்கள், இறைவனோடு மீட்பை அனுபவித்துக் கொண்டே ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். இந்த 28 நாட்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில கூட தவ முயற்சிகளை நாம் உண்மையாக மகிழ்ச்சியாக யதார்த்தத்தோடு செய்து இறைவனுடைய அருளையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள சிறப்பாக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே இறைவன் நமக்கு அவருடைய வார்த்தையை திரு அவையின் மூலமாக கொடுத்து நம்மை சிந்திக்க வைக்கிறார், அதன்படி செயல்படவும் வைக்கிறார். ஒவ்வொரு நாளுமே இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய மன்னாவின் மூலமாக பல்வேறு நல்ல காரியங்களை, நல்ல சிந்தனைகளை நமக்கு ஒரு தெளிவாக வாழ்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தால், துன்பத்தில் துவண்டு போயிருந்தால் ஆறுதலை, திடத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக, ஒரு உணவாக, வலிமை கொடுப்பதாக அமைந்திருப்பதை நான் உணர்கிறேன். நீங்களும் அதை உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு இன்று கொடுக்கிற ஒரு உன்னதமான மன்னா யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 - 16 முடிய பகுதிகள். ஒரு 16 வசனங்களை இறைவன் நமக்கு இன்று கொடையாக கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நான் படித்து தியானிக்கிற பொழுது இறைவன் வல்லமை உள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக, குணப்படுத்தும் சக்தி உடையவராக திகழ்கிறார் என்று நான் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த பகுதியிலே பெத்சாய்தா என்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே எண்ணற்ற மக்கள் போய் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த குளம் கலங்குகிற பொழுது அதில் யாரெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு உடல் வியாதிகள் குணமாகிறது என்று சொல்லி இந்த பகுதியிலே படிக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஏறக்குறைய 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே இருக்கிற ஒரு மனிதனை இறைவன் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அந்த இடத்துல அவனை நோக்குகிறார். ஏன்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் சென்று விடுதலையை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள், மீட்பை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஒருத்தர் மட்டும் 38 வருஷமா அங்கேயே படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரும் அவருக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல. அவனும் ஒவ்வொரு முறையும் அந்த குளம் கலங்குகிற பொழுது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனால் நடந்து அந்த இடத்துக்கு குளத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல இயேசு அவனுடைய உணர்வுகளை, உள்ளார்ந்த ஆதங்கத்தை உணர்கிறார். அவன் மீது பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, நீர் குணமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, என்னை யாருமே அந்த குளம் கலங்குகிற பொழுது அந்த இடத்துக்கு கூட்டி செல்லவில்லை. நான் எப்பொழுது குணம் பெறுவேன் என்று பல நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறேன், பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வாழ்க்கையில மீட்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு குணத்தை அங்கே இயேசுவிடம் முன்வைக்கிறார்.
இயேசு அவனுடைய நம்பிக்கையை பார்த்து, நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த இயேசு அந்த இடத்திலே அந்த மனிதனை பார்த்து அவனை குணப்படுத்தி உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல பெரிய அற்புதங்கள் நடந்து விட்டது. அவன் அனுபவித்து விட்டான். கடவுள் தன்னுடைய வல்லமையை இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பலர் பார்க்கும்படி செய்து விட்டார். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியிலே இரண்டாவது பிரிவை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. பாருங்க, ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக தான் குணம் பெற வேண்டும் என்று வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து பரிவு கொண்டு அவனுக்கு உதவி செய்கிறார். அவனுடைய வியாதியை குணப்படுத்துகிறார், கட்டுகளை உடைக்கிறார். ஆனா அங்க சூழ்ந்திருந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் பார்த்து அந்த குணம் பெற்றவனிடத்துல போய் கேட்கிறாங்க, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னா அவர் தூக்கிட்டு போறாரு. ஓய்வு நாள் அன்னைக்கு, சிறப்பாக ஓய்வு நாள், எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அந்த படுகையை தூக்கிட்டு போறது அது கடவுளுக்கு விரோதமான செயல், கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமான செயல். எப்படி அவன் இதை செய்யலாம்? ஓய்வு நாள்ல எப்படி இந்த படுக்கையை அவன் தூக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. கேட்கிறாங்க, யார் உன்னை குணமாக்குனது? எப்படி நீ இந்த ஓய்வு நாள்ல இதை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த வியாதியில இருந்தவன் சொல்றான், அது யாருன்னு எனக்கு தெரியல, கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு எந்திரிச்சு போ அப்படின்னு, நான் எந்திரிச்சு வந்துட்டேன், அவர் யாரு என்னன்னு சொல்லி நான் தெளிவா பார்க்கல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல எப்படி இது ஓய்வு நாள்ல நீ செய்யக்கூடாது செய்கிறாயே, இது பெரிய தவறு என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். மீண்டுமாக இந்த வியாதியில இருந்தவனை, முடக்குவாதமுற்றவனை ஒரு நாள் இயேசு சந்திக்கிறார். அந்த இடத்துல கேட்கிறார், யார் உன்னை கேட்டார்களா, உன்னை ஏதாவது செய்ய சொன்னார்களா என்று இயேசு அந்த முடக்குவாதமுற்றவனை கேட்கிறார். ஆமா, என்னை எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உன்னை குணமாக்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா இவர் தானா, அப்ப இயேசுதான் என்னை குணமாக்கியதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மீது இன்னும் ஆழமாக நம்பிக்கையை வைக்கிறார். பிரியமானவர்களே, யார் எது சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டாம், இயேசு என்னை குணப்படுத்தி விட்டார், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை அனுப்பிட்டாரு அப்படின்னு நீ உறுதியா சொல்லி, யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டால் முழுமையாக 100% அவர்களை குணமாக்குகிறார், அவர்களுக்கு வலிமையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், அவர்களோடு பயணிக்கிறார் என்பதுதான் இன்றைய மன்னாவிலே திரு அவையானது இயேசு நமக்கு முன்வைக்கிற ஒரு உன்னதமான ஒரு செய்தி. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முடக்குவாதமுற்றவனை குணமாக்குகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதங்களிலே நாம் பல்வேறு வியாதிகளிலே படுக்கையில இருக்கலாம், உடல் சார்ந்த எத்தனையோ வியாதிகளாக இருக்கலாம். அனைத்தையும் குணமாக்குகிறவர், குணமாக்கும் வல்லமை படைத்தவர் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உன்னதமான ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ முயற்சிப்போம். சிறப்பாக பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதுமே இறைவனுடைய அருளும் ஆசிரும் ஒவ்வொருவருக்குமே உண்டு. நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை ஒரு மகிழ்ச்சியோடு தொடங்குவோம், ஒரு ஆரவாரத்தோடு தொடங்குவோம். சிறப்பாக இந்த மாதத்திலே பிரியமானவர்களே, மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க, உடலை பராமரித்துக் கொள்ளுங்கள், இறைவனோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இதோ இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களை அன்பு செய்கிறவர், அரவணைக்கிறவர், பராமரிக்கிறவர். இதோ சிறப்பாக சென்ற மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து நன்றி கூறுகிறோம். ஒரு புதிய மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியை பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க, ஆன்மீக தாகத்தை பெற்றுக்கொள்ள சிறப்பாக எங்களுக்கு வலிமை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை ஒரு நாளும் பிரிந்து விடாமல் உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. சிறப்பாக இந்த மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக இந்த தவ காலத்தினுடைய ஒருத்தலை ஜெபத்தை நாங்கள் நிறைவடைக்க இருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இதோ இந்த புனித வியாழன், புனித வெள்ளி, பெரிய சனி என்று சொல்லி உம்முடைய உயிர்ப்பு செய்தியை நாங்கள்
உலகம் முழுவதும் பறைசாற்ற இருக்கிறோம். அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த இருக்கிறோம். எங்களுக்காக துன்பப்பட்டீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர் என்ற இந்த உன்னதமான, எந்த மதத்திலும் இல்லாத ஒரு உன்னதமான உண்மையை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். உயிருள்ள இயேசுவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். எங்களோடு இரும் ஆண்டவரே, நீர் உயிர்த்து விட்டீர், அல்லேலூயா என்று கீதம் பாடுகிற இந்த மாதத்திலே நாங்கள் உம்மோடு இணைந்து இன்னும் ஒருத்தல் முயற்சிகளிலே கடுமையாக உழைத்து உமது இரக்கத்தையும் அன்பையும் ஆற்றலையும் அனுபவிக்க எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. தெய்வமே, இந்த மாதத்தை உன் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, இந்த மாதத்திலாவது நான் நினைச்ச காரியங்கள் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிரியையும் அருளையும் நிறைவாக கொடுப்பீராக ஆண்டவரே. சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இன்னும் அந்த பொல்லாருடைய சூழ்ச்சிகள், இதோ மனிதர்கள் இவர்களுக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு செயல்களும் இவர்களை தாக்காமல் இருக்க கிருபை செய்கிறாக ஆண்டவரே. பில்லி சூனியம், வைப்பு, ஏவல், கட்டுகள் என்று ஏதோ மூட நம்பிக்கையெல்லாம் நினைத்து கொண்டு அதையெல்லாம் இருக்கிறது என்று நம்புகிற அவர்களுக்கு ஆண்டவரை தெளிவை கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்படி ஒருவேளை மக்கள் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்தால் அது எல்லாம் இவர்களை தாக்காமல் இருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா செயல்களும் வெற்றியை காண்பார்களாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இன்னும் வெளிநாடுகளிலே பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த மாதத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்காதா, நாங்கள் விரும்புவதை செய்ய முடியாது என்று வாஞ்சோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. உழைக்கிற, வேலை செய்கிற, விவசாயம் செய்கிற அனைத்து மக்களையும் பாத ஒப்புக் கொடுக்கிறேன். விடுதலை கொடும் ஆண்டவரே. அவர்களை காத்துக்கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் ஒரு அன்பான, மகிழ்ச்சியான, நிரந்தர மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.